பாட்டி வந்து சித்தர்றா. பாட்டி திட்டினா அவங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவாங்களாம். புரியுதா இல்லையா? எப்படி மூக்குப்பொடி சாமியார் அடிச்சாரோ அந்த மாதிரி பாட்டி கையில திட்டுவாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆள் ஆயிடுவாங்களாம். அவங்க கஷ்டங்கள்லாம் தீருமா. ஏன்னா பாட்டி அப்படி ஒரு தெய்வீக பூண்டி சாமியார் இருக்கிறாருல. நீ கதை சொல்லு. பூண்டி சாமியார் நினைவுக்கு நீ கதை சொல்ற. இல்ல 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 அந்த நினைவு நீ வாங்கிட்டு கதை சொல்லு. பூண்டி சாமியாரு அந்த சாமியாரு. அட போங்கப்பா. அந்த நினைவு நீ கதை சொல்லிக்கிறீங்க. இல்ல பாட்டி உங்ககிட்ட திட்டுவாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கிறாங்களா எல்லாரும்? அவ்வளோ ஒரு சக்திக்குதான் அவனுக்கு. அவ்வளோ வந்து ஒரு பவர். சாமியா நீ? சாமியா பாட்டி நீ? சும்மா சாமியாவது கீமியாவது அதெல்லாம் இல்லையா? மனித ஜென்மம் தான். தாய் வயிற்றுல பிறக்கிறவங்களா சாமி ஆக முடியும்? அப்ப நித்யானந்தெல்லாம் ஆயிருக்கிறாரு சாமியா? சாமி இல்ல ஒண்ணும் இல்ல. எல்லாம் நம்மளாட்ட காத்துதான். ரமணர் எல்லாம் பண்ண பக்கத்துல இருக்கிறாரு. அவர்லாம் சாமி தான்.